Hi Makale, welcome and welcome to our show Cup of Corporative Law presented by Dinamadal. நான் உங்க விஜய் அகல்யா. லாஸ்ட் எபிசோட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒரு பிசினஸ் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா பேசிக்கா என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த வகையில அருண்குமார் சார் கிட்ட இன்னைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். சார் லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம விவசாயிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். பட் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. பட் அது எங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்களா? ஓகே, விவசாயிங்க ஏன் லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க, தனிநபராக தான் பண்ணுவாங்க. அவங்க லோன் வாங்குறது அது எல்லாமே வந்து தனிநபர் பேரில் தான் வாங்குறாங்க. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தனிநபர் கடன் வாங்கினா அது லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. ஓகே, வாங்கின கடனை அவங்க தான் கட்டணும். அதை எப்படி கட்டுவாங்க? அவங்க வீடை விற்பாங்களா, இடம் விற்பாங்களா, இல்லை நகை விற்பாங்களா, அதுதான் தேவையில்லை. அதை விற்று அவங்களுக்கு செட்டில் பண்ணணும். அது ஒன்றும் அப்படி செட்டில் பண்ண முடியலன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் ஆகும். தமிழில் வந்து மஞ்சள் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து விடுவாங்க. இதே வந்து கார்பரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடோ இல்லை பப்ளிக் லிமிட்டடு எல்எல்பி இந்த மாதிரி லிமிடெட் கம்பெனியாக வந்துருச்சா அந்த கம்பெனியோட லைபிலிட்டி வந்து லிமிடெட். அவங்களோட கேபிட்டலுக்குள்ளேயே சிங்க் ஆகிடும். அவங்களோட கம்பெனியோட அசட்ஸை மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதர் தென் அந்த ஷேர் ஹோல்டரோ இல்லை டைரக்டரோ அவங்களோட அசட்ஸ்க்கு வந்து போக மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இப்போது சென்னை சரணா ஸ்டோரை வந்து இது பண்ணாங்க, சீல் பண்ணாங்க. பேங்க்ல லோன் கட்டல. ஸோ அது வந்து அந்த சரணா ஸ்டோர் அந்த ப்ராப்பர்ட்டி டி நகரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தான் வந்து சீல் பண்ணாங்க. மற்ற எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அவர் அப்படியே தான் இருக்காரு. அவரோட பர்சனல் அசெட்ஸ் எல்லாமே வந்து செக்யூர்டு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கும் கார்பரேட்ஸ்க்கும் போகும்போது அந்த லைபிலிட்டி வந்து இதில் வந்து அன்லிமிட்டெட், அதில் வந்து லிமிட்டெட். ஓகே, அதனால தான் விவசாய கூட்டுறவு விவசாய சங்கம் அந்த மாதிரி பிளான் பண்றாங்களா? அது வந்து தனி கான்செப்ட். கூட்டுறவு சங்கம் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. அது வந்து அது தனி. அது வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன்றது வந்து ஒரு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து அதை ஒரு ஆர்கனைஸ் இது பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரிலேட்டடாக வந்து அவங்களே லோன் கொடுப்பாங்க, வர சந்தா தான் வாங்கிட்டு இது பண்றது. அது வந்து தனி. அது வந்து நம்ம பேங்க் லோன்ஸ்க்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. ஓகே சார். ஸோ லாஸ்ட் வந்து நம்ம சோல்ஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பற்றி பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் பற்றி பார்க்கலாமா? ஓகே, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லுங்களேன். ஓகே, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பேரே வந்து நம்மளுக்கு சொல்லுது பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் மினிமம் 2 பார்ட்னர்ஸ் வேணும். மேக்ஸிமம் 50 பேர். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஃபார்ம் பண்ணது வந்து அதிகபட்சம் ஒரு 6 பேரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. நான் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம், இதில் எனக்கு இவ்வளோ லாபம் வந்தால் இவ்வளோ நஷ்டம், லாபம் நஷ்டம் வந்து இது பண்ணிப்பாங்க. இது உன்னோட போர்ஷன், இது என்னோட போர்ஷன் அப்படி சொல்லிட்டு பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு ஒரு அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி ஒரு 300 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் சைன் போட்டு சைன் பண்ணிவிட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணால் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். பேன் கார்டு வரதுக்கு தான் ஒரு 15 நாள் டைம் ஆகும். அக்ரிமெண்ட் நம்ம போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணுறது தான் இது இல்லை. அதே மாதிரி அது பேர் அப்ரூவல் அதுக்கு தான் எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இதுலேயும் வந்து லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டட் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேயும். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனுக்கு அந்த பார்ட்னர்ஸ் தான் 2 பேர் தான் வந்து பொறுப்பு. அந்த பார்ட்னர்ஸ் அந்த ஃபார்மோட சொத்து இல்லைன்னா கூட பார்ட்னர்ஸோட சொத்தை வந்து இது பண்ணி கடனை வந்து செட்டில் பண்ணுவாங்க. இது பார்ட்னர்ஷிப்போட இது. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்ல இந்த 2 பர்சன் தான் வந்து பார்ட்னர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கா? இதுக்கு பர்சனுக்கு கேட்டகரிஸ் தான் கிடையாது. யார் வேணா ஆகலாம். 18 வயசுக்கு மேலே வரவங்க யார் வேணா பார்ட்னர்ஸாக ஆகலாம். ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 18 வயசு கீழே இருந்தாலும் வந்து கார்டியன் இது பண்ணி மைனர் இது மாதிரி கொண்டு போகணும். ஸோ பெரிய க்ரைட்டீரியா எதுவும் கிடையாது. 2 பேர் தேவை. 2 பேர் சேர்ந்து கண்டிஷன்ஸ் இது பண்ணிவிட்டு சைன் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா மேண்டிட்டரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேண்டிட்டரி கிடையாது. தமிழ்நாட்டில் மேண்டிட்டரி கிடையாது. நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணனாலும்
பாரிஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே திரும்ப அந்த பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துட்டு இது பண்ணால் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வேணால் வச்சுக்கலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி இதுவும் குயிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈஸியஸ்ட் வேலை 2 பேர் சேர்ந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன இப்போ ட்ராபேக்னா லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும் சரி பார்ட்னர்ஷிப்க்கும் சரி அன்லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல வந்து இந்தந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்தந்த பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது கிரிட்டீரியா இருக்கா? என்னென்ன பிஸ்னஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது, யாரு பண்ணலாம் பண்ணக்கூடாது? அப்படிதான் எதுவும் கிடையாது. எல்லா பிஸ்னஸும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம். ஒரே ஒரு பிஸ்னஸ் தவிர சீட்டு கம்பெனி சொல்லுவாங்க. சீட்டு கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வேறு எல்லா பிஸ்னஸும் வந்து பண்ணலாம். லீகலாக என்ன பிஸ்னஸ் இது பண்ணுறாங்க, அது 2 பேர் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டாச்சு நான் கஞ்சா விற்க போகிறேன்னு சொல்லி பண்ணால் அது தப்பு தான். ஸோ லீகலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இதுக்கும் சேம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அவங்களோட பேன் கார்டு வேணும், ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன டைப் ஆஃப் வேணுமோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு பார்ட்னர்ஸோட இது. இந்த 2 பேர் பார்ட்னர்ஸோட டீட்டெயிலை கொடுத்துட்டு நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணி போட்டுருவோம். அந்த அக்ரிமெண்ட்டில் இவங்க 2 பேர் கையெழுத்து போடுவாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, சின்ஸ் இது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னால இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து அதில் ஆட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பார்ட்னர்ஷிப் டீடு, அதுக்கப்புறமா அதை வச்சு பேன் கார்டு அப்ளை பண்ணுறோன்னா அந்த பேன் கார்டு அது கூட ஆட் ஆனால் வந்து பார்ட்னர்ஸோட கேஒய்சி, ஆதார் கார்டு, பேன் கார்டு. அதுக்கப்புறமா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கிற ஆஃபீஸோ இல்லை ஷாப்போ ஏதோ இருக்குன்னா அதோட ஷாப்போட ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆர் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும். இதுதான் அடிஷன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது நம்ம வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எப்படி ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கான்ஸ்டியூஷன் டைப் மட்டும்தான் மாறும். நம்ம செலக்ட் பண்ணும்போது கான்ஸ்டியூஷன் வந்து இப்போ ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் போனோம்னா அதில் கான்ஸ்டியூஷன் டைப் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் போகணும், பார்ட்னர்ஷிப்னு போகணும். பார்ட்னர்ஷிப் போயிட்டு டாக்குமெண்டேஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த பார்ட்னர்ஷிப் டீடை வந்து ஆட் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் டீடு, பேன் கார்டு. அப்புறம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து பார்ட்னர்ஷிப் இந்த 2 பிசினஸ்ல இருந்து ஜிஎஸ்டியோட பெர்சன்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கா? அது வேரியேஷன் தான், எதுவும் ஆகாது. ஜிஎஸ்டி வேரியேஷன், ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு தான் வந்து வேரி ஆகும் தவிர ஃபார்மோட கான்ஸ்டியூஷன் டைப்புக்கு வந்து வேரி ஆகாது. நான் இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கிறேன் எனக்கு 12% வருமா, நான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா எனக்கு 18% வருமானா கேட்டால் அப்படி தான் வராது. நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு தான் ஜிஎஸ்டியோட ரேட் வந்து வேரி ஆகும். இப்போ வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5%, 12% இருக்கும். அது ஸ்டார் ஹோட்டல் போச்சுன்னா 18%, 28% அந்த மாதிரி வரும் ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே. ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் 18%, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த சர்வீஸ் 18%. ஸோ இது வந்து ஃபார்ம் பேஸ் பண்ணி வராது, அவங்க பிஸ்னஸை பொறுத்து தான் அந்த ஜிஎஸ்டி வந்து கிளாசிஃபிகேஷன் ஆகும். ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நியூஸஸில், பார்ட்னராக 2 பேர் இருப்பாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, திடீர்னு ஒருத்தரை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் பார்ட்னர்ஸ்குள்ள, அதை எப்படி நம்ம லா ரீதியாக ஹேண்டில் பண்ண முடியும்? சரி, இதில் வந்து இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறது நான் சொல்கிறது இடியாப்ப சிக்கல். ஓகே, 2 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருப்பாங்க, ஒரு விஷயம் நல்லா போகும்போது வந்து பிரச்சனை கிடையாது. ஒன்று எப்போ நெகட்டிவாக போதோ அப்போ தான் ஒரு பார்ட்னர் வந்து நான் ஏன் கொடுக்கணும், நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு இன்னொரு பார்ட்னர் அதனால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்க அமௌண்ட் எதுவும் மாட்டின்னு இருக்கும். அதனால் இது வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு இதில் தான் போகும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் முடியும் போது ஒன்றா நல்லா முடியாது. இதுக்கு வந்து லீகலாகவும் வந்து பார்த்திங்கன்னா இது கோர்ட்டில் போனால் சிவில் நேச்சரில் தான் போவோம். அது வந்து அனுமான் வால் மாதிரி இழுத்துனே போவோம் அந்த இது. ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் நாங்கள் அவ்வளோயும் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா பார்ட்னர்ஸ் 2 வீலும் ஒன்றா இருந்தால் தான் அது ஒழுங்காக போகும். கண்டிப்பாக ஒரு வீல் சின்னதாக இருந்து இன்னொரு வீல் இது வந்ததுன்னா இதுவாக தான் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமோ அதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, கீழே கொடுத்துருக்க நம்பரில் கூட நீங்கள் கால் பண்ணி சார் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து சார் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அன்டில் உங்கள் எல்லாருக்கும் சுஜா பாபாய் சொல்லிட்டு கிளம்புது உங்கள் விஜய் அகல்யா.